ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி பன்னீர் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பிளேட்டில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு. நான் இன்றைக்கி 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியும் தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. மாவு கரெக்டாக இந்த பதத்துக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பன்னீரை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பன்னீர் எல்லா இடத்துலையும் இதாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீரை ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ண பன்னீரை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா போட்டு எடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்லில் பண்ணுங்கள். நல்லா பன்னீரை பரட்டி விடுங்க. ஏன்னா பன்னீர் டக்குன்னு கருகி போகும். ஸோ நல்லா பரட்டி விடுங்க. ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பரட்டினதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா மொறு பன்னீர் 65 ரெடி ஆயிரும். செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.